ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் ரூகுல் வாய்ஸ். பாருங்கள், மாம்பழம் ரொம்ப புளிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜாம் பண்ணலாம். மாம்பழம் புளிப்பாக இருந்தால் இன்னொன்று ஜூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பண்ணுற இந்த ஜாமை வச்சு கூட நீங்கள் ஜூஸ் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வெல்லத்தை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னாக்கா நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட பயன்படுத்திக்கலாம். வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தினா சுவை இன்னும் நல்லாவே இருக்கும். இது ஸ்டெபிளைசர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஒரு பொருளை திக்காக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். எதுவுமே இல்லை, கார்ன்ஃப்ளாரை தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளாரை ஏன் எடுத்திருக்கேன்னாக்கா, இது பிச்சு பிச்சுண்டு இழுக்காது, நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு கெட்டியாக மட்டும் அந்த பொருளை நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும். இதை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு சேர்த்திங்கன்னா தான் கெட்டியாக வராது. நீங்கள் நினைக்கலாம், கார்ன்ஃப்ளவர் இல்லாமல் ஜூஸ் போட்டு குடித்தா இன்னும் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு. உண்மைதான். ஆனால் நம்ம கடையில் வாங்குகிற ஜாமில் சோடியம் பென்சைட் போடுவாங்க. சோடியம் பென்சைட் புளிப்பான பொருள் கூட சேர்றம்போது அதோடைய கெமிக்கல் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ப்ரெட்டுக்கு ஜாம் பண்ணுறது, இந்த ஜாம் நல்லாவே இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும், ஹெல்த்தி கூட. இதில் கலர் போடலை, கலர் போடாதீங்க, கலரை யூஸ் பண்ணாதீங்க, ஃபுட் கலரை. ரொம்ப கெட்டியாக மாற்றணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் லிக்விடாகவே இருந்தாலும் ஆறின பிறகு கெட்டியாகவே மாறிடும். ரொம்ப கெட்டியாக மாற்றினீங்கன்னா ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. இதை நீங்கள் அப்படியே ஜாம் மாதிரியும் சாப்பிடலாம், இல்லை பச்சடி மாதிரியும் சாப்பிடலாம். இதே சாட்டுக்கு பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாக்கா, அதாவது அந்த பூரி கூட இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சோண்டு ஜீரகத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி சேர்த்தா அது வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ண மாதிரி ஆயிடும். கூடுமான அளவு மாம்பழத்தை மாம்பழமாக சாப்பிடுங்க. நன்றி.